சேலத்தில் இருசக்கர வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணிவது இன்று முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ரியாஸிடம் கேட்கலாம். ரியாஸ் வணக்கம். சேலத்தில் இன்னையிலிருந்து ஹெல்மெட் அணிவது கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது வாகன ஓட்டிகள் மத்தியில் எந்த அளவிற்கு பார்க்கப்படுகிறது? எல்லாரும் கட்டாயமாக ஹெல்மெட் அணிந்திருக்கிறார்களா? வணக்கம் மனோஜ். அதாவது கடந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து வாகன ஓட்டிகளும் ஹெல்மெட் அணிய வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில இந்த நடைமுறை கொஞ்சம் கொஞ்சமாக தளர்த்தப்பட்டது. இந்த நிலையில சேலத்தில் அதிகமான அளவிலான விபத்துகள் நடைபெறுவதாகவும் இந்த விபத்துகளை தடுக்க அனைத்து வாகன ஓட்டிகளும் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என சேலம் மாநகர காவல்துறை ஆணையாளர் சுனில்குமார் சிங் அறிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து இந்த கட்டாய ஹெல்மெட் இன்று முதல் அமல்படுத்தப்பட்டது. அதாவது இன்று காலை முதலே காவல்துறை சார்பாக மற்றும் பல்வேறு அமைப்புகள் சார்பாக பேரணி நடைபெற்றது. தற்போது சேலத்தில் இருக்கிற சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இது ஹெல்மெட் வலியுறுத்தியும் பல்வேறு அமைப்புகள் சார்பில் துண்டறிக்கையும் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் காவல்துறையினர் காலையிலிருந்து ஹெல்மெட் அணியாதவர்களுக்கு முதற்கட்டமாக ஸ்பாட் ஃபைனையும் வழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே போல முதல் கட்டமா இது ஹெல்மெட் அணியாதவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி அறிவித்திருந்தாங்க. இந்த நிலையில முதற்கட்டமா ஹெல்மெட் அணியாதவர்களிடம் ஓட்டுநர் உரிமம் பறிமுதல் செய்யப்படும். அதன் பின் ஹெல்மெட் அணிந்து வந்த பிறகு அந்த ஹெல்மெட்டுடன் காட்டிய பிறகு அந்த ஓட்டுநர் உரிமத்தை பெற்றுச் செல்ல வேண்டும் சொல்லி அறிவித்திருந்தாங்க. தற்போது சேலம் மாநகர மக்கள் சுமார் 30% பேர் தான் இன்னைக்கு காலையில் ஹெல்மெட் அணிஞ்சிருக்காங்க. அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடியுது. தற்போது ஹெல்மெட் அணியாதவர்கள் காவல்துறையினர் வழக்கு பதிவு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு சமூக அமைப்புகள் இந்த ஹெல்மெட் அணிவது குறித்து பல்வேறு பொதுமக்களிடையே பல்வேறு கருத்துக்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது குறித்து பேசுவதற்காக திரு பரணி நம்மிட்ட அவர்கிட்ட பேசலாம். இன்னைக்கு சேலத்துல இந்த ஹெல்மெட் அணியூஸ் கட்டாயமாக்கியிருக்காங்க. இது எந்த வேலை நீங்க தெரியும்? அதாவது சார், போன வருஷம் 2015 ஜூலைலயும் இந்த மாதிரி கட்டாய ஹெல்மெட் பயன்படுத்தணும்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிச்சாங்க. அது ஒரு 2 மாசம் தான் ஃபாலோ பண்ணாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் யாருமே ஃபாலோ பண்ண கிடையாது. திருப்பி இந்த வருஷமும் அதே மாதிரி ஹைகோர்ட்ல இருந்து ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா நம்ம விபத்துகளை குறைக்கலாம். தமிழ்நாட்டில் மட்டும் பாத்தீங்கன்னா 6714 பேர் ஒரு வருஷத்துக்கு உயிரிழக்கிறாங்க. அது ஒரு என்ன சொல்றது, அது மட்டும் இல்லாம 17 பேர் ஒரு நாளைக்கு உயிரிழக்கிறாங்க. நம்ம ஹெல்மெட்டை கட்டாயம் பயன்படுத்தணும்னா விபத்து இல்லாத தேசத்தை நம்ம கட்டாயம் உருவாக்கலாம். மனோஜ், அதாவது இந்த ஹெல்மெட் அவசிய கட்டாயம் வலியுறுத்தி பல்வேறு அமைப்புகள் பாத்தீங்கன்னா இப்ப இங்க சிக்னல் நின்றுட்டு பல்வேறு அமைப்பினர் அதாவது ஹெல்மெட் அணிவது குறித்தான முக்கியத்துவத்தையும் அவர்களுக்கு துண்டறிக்கைகளும் வழங்கி வந்துட்டு இருக்காங்க. மேலும் ஹெல்மெட் அணியாதவர்கள் காவல்துறையினர் தற்போது வழக்குகள் பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா சேலம் அஸ்தம்பட்டி மற்றும் 5 ரோடு ஆகிய பகுதிகளில் காவல்துறையினர் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டு ஹெல்மெட் அணியாதவர்களுக்கு உடனடியாக ஹெல்மெட் அணிய சொல்லி வலியுறுத்திட்டு இருக்காங்க. தற்போது இந்த ஹெல்மெட் அணியாதவர்களுக்கு தற்போது ஸ்பாட் ஃபைன் திட்டத்தின் மூலியமாக உடனடியாக 100 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது. அதே போல இங்க அணியாத பெண்களுக்கும் தற்போது இந்த ஸ்பாட் ஃபைன் திட்டத்தின் மூலமா ஹெல்மெட் அணியுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. தொடர்ந்து அவங்களுக்கான ஃபைன் வழங்கப்படுகிறது. மேலும் இது குறித்து பேசுவதற்காக தற்போது காவல்துறை ஆய்வாளர் நம்மிடையே இருக்காரு. அவரிடையே பேசலாம். சார் வணக்கம். இன்னைக்கு இந்த ஹெல்மெட் திட்டம் சேலம் மாநகரத்தில் அமல்படுத்திருக்கீங்க. பொதுமக்கள் எந்த அளவு வரவேற்பு இருக்கு? காவல்துறை ஆணையாளர் உத்தரவின் பேரில் இன்னைக்கு ஹெல்மெட் எந்த வகையில இருக்குது? சேலம் மாநகர ஆணையாளர் அவர்கள் 6ஆம் தேதியிலிருந்து கட்டாயமாக ஹெல்மெட் போட சொல்லியிருக்காங்க. அதன்படி இன்னைக்கு எந்தெந்த பகுதியில் அதிகமான வாகன தணிக்கை ஈடுபடுறீங்க? அது ஹெல்மெட் அணியாதவங்களுக்கு என்ன மாதிரியான ஃபைன் நீங்க முதற்கட்டமா நீங்க போட போறீங்க? இப்போ கலெக்டரேட், திருச்சி ரோடு, 5 ரோடு இந்த ஏரியாவில் நின்று கேஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஹெல்மெட் இல்லைன்னா 100 ரூபா ஃபைன் பண்றாங்க சார். முதற்கட்டமா முதற்கட்டமா 100 ரூபாய் ஃபைன் விதிக்கிறீங்க. அடுத்த கட்டமா தொடர்ந்து அவங்க ஹெல்மெட் போடாம வந்தா எந்த மாதிரி நடவடிக்கையில் ஈடுபட போறீங்க நீங்க? அதிகமா அடுத்தபடி வந்தாங்கன்னா ரெக்கார்ட்ஸ் எல்லாமே செக்அப் பண்ணி அதிகமான ஃபைன் போடுவாங்க சார். நன்றி சார். அதாவது இந்த சேலத்தில் இந்த கட்டாய ஹெல்மெட் இந்த அமல்படுத்த நிலையில சேலம் மாநகர மக்கள் வெறும் 30% மக்களே இந்த ஹெல்மெட் அணிஞ்சு போயிட்டு இருக்காங்க. அதே போல இன்னைக்கு காலையை பொறுத்த வரைக்கும் சேலம் மாநகர காவல்துறை ஆணையாளர் அவர் உத்தரவுல பல்வேறு விழிப்புணர்வு பேரணிகள் நடைபெற்றது. தொடர்ந்து காவல்துறை கண்காணிப்பு ஈடுபட்டிருக்காங்க. அதாவது இதுவரைக்கும் கடந்த 1 மணி நேரமாக சுமார் 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மனோஜ், நிச்சயமாக ரியாஸ், ஏற்கனவே அமலில் இருக்கக்கூடிய இந்த கட்டாய ஹெல்மெட் மறுபடியும் கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது சேலத்தில். இது தொடர்பாக களத்திலிருந்து கள நிலவரங்களை சேலத்திலிருந்து நேரலை வாயிலாக தந்தீங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரியாஸ்.